கனடாவின் டொரண்டோ நகரின் கிழக்கு பகுதிகளில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் மின்சார தடை காரணமாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். சனிக்கிழமை இரவு 8 மணியளவில் ஏற்பட்ட இந்த மின் துண்டிப்பினால் டொரண்டோவின் முக்கிய குடியிருப்பு பகுதிகள் பல மணி நேரம் இருளில் மூழ்கின. டொரண்டோவின் கிழக்கு முனை மற்றும் ஸ்கார்பரோவின் தென்மேற்கு பகுதிகளை மையமாக கொண்டு இந்த மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தி பீச், லெஸ்லிவில், டெய்லர் மாசி மற்றும் ஓக்ரிச் உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டிருந்ததாக டொரண்டோ ஹைட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பின்னர் முன்னெடுக்கப்பட்ட துரித திருத்த வேலைகளின் மூலம் இந்த எண்ணிக்கை 3,000ஆக குறைக்கப்பட்டது. மின் விநியோக நிறுவனமான ஹைட்ரோ ஒன் அமைப்பிலிருந்து மின் விநியோகம் தடைப்பட்டமையே இதற்கு காரணம் என டொரண்டோ ஹைட்ரோ உறுதிப்படுத்தியுள்ளது. கிரீன்வுட் அவென்யூ முதல் பிரிம்லி வீதி வரையான ஒரு பரந்த பிராந்தியத்தில் இந்த தாக்கம் உணரப்பட்டது. மின்சார தடையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் உள்ள பிரபல ஃபாக்ஸ் தியேட்டர் உள்ளிட்ட வர்த்தக நிலையங்கள் இருளில் மூழ்கியிருந்ததை காண முடிந்தது. வீதி சமிக்ஞைகள் இயங்காததால் வாகன போக்குவரத்தும் சில இடங்களில் பாதிக்கப்பட்டது. தற்போது பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் சீர் செய்யப்பட்டுள்ள போதிலும் வாடிக்கையாளர்களின் பொறுமைக்கு டொரண்டோ ஹைட்ரோ நிறுவனம் நன்றி தெரிவித்துள்ளது.